ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புறேன். வெல்கம் டு டே 31 ஆஃப் பிக் பாஸ். அண்ட் ஸோ இன்னைக்கான டேவை பற்றி ஒரு சின்னதாக ப்ரீஃப் பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திவாகர் பிரஜின் இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன், ஆக்சுவலி சண்டை. இது பார்த்தீங்கன்னா பிரஜின் வாண்டடா திவாகர் கிட்ட சண்டைக்கு போறாரு. லைக் திவாகர் அந்த இடத்துல வியானா கூட பேசின்னு இருக்காங்க. ஏதோ ஒரு கான்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துன்னு இருக்கு. அது அவங்களோட பர்சனல், அவங்க பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல பிரஜின்ங்கிற ஒரு வார்த்தையை யாருமே யூஸ் பண்ணல. அவரா மேல போய் திவாகர் கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அவர் சொல்ற வார்த்தை, அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரா பேசணும், அதுதான் ஆண்மைக்கு அழகு. அவர் பாத்தீங்கன்னா வாட்டர்மேன் ஸ்டார் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன பேசணும் நேரா பேசணும், அதுதான் ஆண்மைக்கு அழகு. என்ன ஆண்மைக்கு அழகு எனக்கு புரியல. ஏன் பொண்ணுங்களா நேரா பேச மாட்டாங்களா? அவங்களுக்கு தைரியம் கிடையாதா? பெண்மைக்கு அழகு அதெல்லாம் கிடையாதா? எனக்கு புரியலையே. இல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்களுக்கு நான் கான்ஃபிடன்ஸ் சொல்லி கொடுத்தேன் சொன்னேன். பிரவீன் காந்தியே சேது நான் அது என்ன குறிப்பா பெண்களுக்கு, அது என்ன குறிப்பா பெண்களுக்கு, என்ன எனக்கு புரியல. என்ன மனநிலையில நீங்க சொன்னீங்க? ஆமா தானே அப்படின்னு சொல்லி கேட்ட சேதுனா, இப்போ அவரோட ஃப்ரெண்டு பிரஜின் பாத்தீங்கன்னா எது பேசாலும் நேரடியா பேசணும், அதுதான் ஆண்மைக்கு அழகு. அது என்ன நேரா பேசுறது ஆண்மைக்கு அழகு? அது என்ன மனநிலையில நீங்க சொல்லினீங்க? எப்படி இந்த மாதிரி ஒரு அஃபென்சிவ் வேர்டை நீங்க சொல்லலாம்? எப்படி அது என்ன மனநிலையில சொன்னீங்கன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு பிரஜின் கிட்ட இந்த கேள்வியை சேதுனா கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டினா இருக்கு. இல்ல இது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாரா? உண்மையிலேயே இது ஸ்கிப் பண்ணா நான் உண்மையிலேயே ரொம்ப அஃபென்ஸ் ஆவேன். வெறும் குறிப்பா பெண்களுக்கு நான் கான்ஃபிடன்ஸ் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி சொன்ன பிரவீன் காந்தியே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வாங்கி அதே குறிப்பா பெண்களுக்கு சொல்றீங்க, ஏன் குறிப்பா அது சொல்றீங்க சொல்லி கேட்ட சேதுனா அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த கேள்வியை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவாரா இல்ல கேட்பாரான்னு சொல்லி நம்ம சாட்டர்டே வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப அஃபென்சிவான ரொம்ப அவர் தேவையில்லாம வாட்டர்மேன் ஸ்டார் கூட மோதுறாரு. அந்த தொடப்பை எடுத்துட்டு மூஞ்சிக்கு நேரம் காட்டி அவ்வளவுதான் உன்னை நேரா பேசணும், அதுதான் ஆண்மைக்கு அழகுன்னு சொல்லி தொடப்பம் காட்டி சொல்றாரு. இது எந்த வகையில சரியா தெரியுது எனக்கு புரியல. தொடப்பத்தை மூஞ்சிக்கு நேரா காட்டிட்டு நேரா பேசினா ஆண்மைக்கு அழகு, அது என்ன சொல்ல வராரு இந்த இடத்துல? இப்ப இந்த ஷோட ஹோஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு, நானும் அவனும் ஒரே சீரியல்ல நடிச்சிருக்கோம். 10-15 வருஷமா அவனுக்கு தெரியும், நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அதனால நான் எது பண்ணாலும் அவன் என்ன எது கேட்க மாட்டான்னு சொல்லி அந்த தைரியத்துல பிரஜின் பண்றாரா. 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா அவர் பண்ற ஆட்டிடியூட் ஏதோ நான் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆனா உண்மையை சொல்ல போனா அவருக்கு எதுவுமே தெரியல. பிக் பாஸ் சாண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க் பத்தி பிரஜின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவருக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க் பத்தி 10 நிமிஷமா சொல்றாங்க. அவங்களுக்கு அது புரியவே இல்ல. கொஞ்சம் டம்மா இருக்காரு. இன்னும் ஈஸியா சொல்ல போனா, சாரி இந்த வார்த்தை தப்பா இருந்தா சாரி, அவர் கொஞ்சம் தத்தியா இருக்காரு. என்ட்ரி ஆகும்போது நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன், இங்க இருக்கிறவங்க கேமே ஸ்டார்ட் பண்ணல, அவங்களாம் ஒண்ணுமே தெரியல, நான் எல்லாமே தெரியும் எனக்கு, நான் பண்ணிடுவேன் சொல்லி ஸ்டேஜ்ல அவ்வளோ பில்டப் பண்ணாரு. ஆனா உண்மையிலேயே இந்த பிக் பாஸ்க்குள்ள அவரு டாஸ்க் ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு அது புரியல. கொஞ்சம் டம்மா இருக்காரு, கொஞ்சம் தத்தியா இருக்காரு. ஆனா சண்டை போகணும்னு வரும்போது தொடப்பத்தை காட்டி நேருக்கு நேரா பேசணும், அதுதான் ஆண்மைக்கு அழகுன்னு சொல்லி சொல்ல மட்டும் அவருக்கு தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா வாட்டர்மேன் ஸ்டார் அவர் பிரச்சனைக்கு போகல. அவர் வியானா கூட ஏதோ ஒரு விஷயம் பேசின்னு இருக்காரு. அவர் பேசின போது எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டுட்டு அவர் என்னதான் நீ சொல்ல, என்னதான் சொல்லு, எது வந்தாலும் நேரா பேசணும், அதுதான் ஆண்மைக்கு அழகு. அந்த தொடப்பத்தை இப்படியே காட்டிக்கிட்டு தெரியல பிரஜின் என்ன பண்ண வந்திருக்காரு சொல்லி. ஆல் தி பெஸ்ட் பிரஜின். பட் ஆனா இதெல்லாம் செய்து நான் கேட்கணும், கேட்காம விட்டார்னா அவரு இந்த ஷோல ஃபேவரிசம் பண்றாருன்னு சொல்லி அர்த்தம். சோ இப்போ 2 பேருக்கு சண்டை நடக்குது. வெளியே வா, நீ வெளியே வா, இதெல்லாம் ஹோட்டல்ல கெஸ்ட் இருக்காங்க, வெளியே வாடா, எதுவா இருந்தாலும் ஏரியாக்கு வாடான்னு சொல்லி வெளியே கார்டன் கூட்டிட்டு போய் அங்க சண்டை போடலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த வெளியே பாத்தீங்கன்னா எஃப்ஜே தேவலாம கூவுறான். அவனோட வயசு என்ன, டாக்டர் திவாகரோட வயசு என்ன? அவன் ஏதோ ஒரு அந்த வடிவேல் காமெடி வரும் பாத்தீங்களா, ஒரு தடிமார் மாதிரி, சாரி ஒருத்தர் பெருசா ஒருத்தர் இருப்பாங்க, இருக்கும்போது டேய் சண்டைக்கு வாடா தடிமாரே, அறிவில்ல வாடான்னு சொல்லி டீ கடையில உட்காந்து சண்டைக்கு வாடான்னு சொல்லி சொல்லும் போது வடிவேல் அண்ணே உன்னை பத்தி அசிங்கமா கேட்கறேன், என்ன அப்படி உட்கார்ந்து இருக்கேன், போயான்னு சொல்லி கிட்னி எடுப்பான். ஐயோ அந்த காமெடி ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கான் எஃப்ஜே. கொஞ்சம் கூட அவனோட வயசுக்கு, அவனோட அனுபவத்துக்கு, அவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருக்கு. ரொம்ப டூ மச்சா அவன் பேசுறான். அது ஆக்சுவலி நல்லா இல்ல, ரொம்ப அஃபென்சிவா பேசுறான். ஒரு பெரியவங்க கிட்ட பேசுறோம் சொல்லி ஒரு மரியாதை வேணாம், ஒரு டிக்னிட்டி வேணாம், ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இதெல்லாம் போகுதுன்னு சொல்லி ஒரு அறிவு வேணாம். 24/7 மக்கள் நம்மள லைவ்ல பாத்துருக்காங்களே சொல்லி கொஞ்சம் ஒரு யோசனை வேணாம். என்ன வேணா பேசினான்னு சொல்லி அவன் அந்த பேசுறது ரொம்ப அக்லியா இருக்கு, நல்லா இல்ல. மேபி இந்த வாரம் எஃப்ஜே எவிக்ட் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு. எவிக்ட் ஆனா சந்தோஷம், போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அந்த இடத்துல கேப்டன் திவ்யா இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கேஆஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆடி அசைஞ்சு வராங்க. எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசுங்க. நீ ஒரு கேப்டன்னா இல்ல மேனேஜர்னா அந்த பிரச்சனையை, அந்த சண்டையை அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இங்க சண்டை போடாதீங்க, இங்க கெஸ்ட்டுங்க தூங்குறாங்க, வெளியே போய் அடிச்சுக்கோங்க
போட்டுக்குங்க சொல்றது வந்து ஒரு தலைமைக்கு அழகே கிடையாது. திவ்யா பண்றது அதுதான். ஒரு தலைமையில அவங்க இருக்காங்கன்னா 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அந்த சண்டையை வந்து தீர்த்து வைக்கணும். அது கேஸ் லைட் பண்ணக்கூடாது, அது மேல பெட்ரோலை ஊற்றக்கூடாது, அங்க வந்து ஒரு அரேனா கட்டி விட்டு அங்க போய் சண்டை போட்டுக்குங்க சொல்லி வேடிக்கை பார்க்க கூடாது. அது வந்து ஒரு தலைமைக்கு அழகே கிடையாது. நீங்க அதுதான் பண்றீங்க. உங்களுக்கு கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நான் வந்து இந்த லைவ்ல என்னோட ஒப்பீனியனை நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு கேப்டனா உங்களோட தகுதியை நீங்க வந்து இழந்துட்டீங்க. ஒரு கேப்டனா ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் கூட உங்களால வந்து பண்ண முடியல. 2 பேர் சண்டை போடும்போது அது சால்வ் பண்ணணும். வெளியே போய் சண்டை போடுங்க சொல்லி சொல்லக்கூடாது. இந்த தப்பு வந்து உங்ககிட்ட வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல இந்த லைவ்ல நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சண்டை எல்லாம் போகுது. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா திவாகரை கண்ட்ரோல் பண்ணி வாங்கின உள்ள வாங்கன்னு சொல்லி திவாகரை வந்து கூட்டிட்டு போறாங்க. வெளியில வந்து டேய் எஃப்ஜே வந்து அந்த சின்ன பையன் டேய் சண்டைக்கு வாடா, டேய் குண்டா சண்டைக்கு வாடா, அந்த மாதிரி வந்து அவன் ஏதோ பேசின்னு இருக்கான். என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றது அவனை பத்தி நிறைய பேசியாச்சு. இதுக்கு மட்டும் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சண்டே எப்படியோ வந்து திவாகரை உள்ள கூட்டிட்டு போய் அந்த பிரச்சனை வந்து எவ்வளோ ஒரு அளவுக்கு அடங்கிடுச்சு. சுபிக்ஷா வியானா ஐ திங்க் ஸோ சுபிக்ஷா வியானா அப்புறம் திவ்யா இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா தூங்காம 4 மணிக்கு வந்து அந்த உட்கார்ந்து வந்து பேசுறாங்க. பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து தேவையில்லாம அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டெஸ்டன்ட் கிட்ட லீக் பண்றாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நீங்க போறீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா அங்க இருக்கிறவங்க ஷோ டைரக்டர்ஸ், ஷோ ப்ரொடியூசர்ஸ், ரைட்டர்ஸ், இந்த மேனேஜ் பண்றவங்க எல்லாரும் வந்து 1க்கு 10 தடவை சொல்லுவாங்க வெளியில இருக்க இன்ஃபர்மேஷனை உள்ள லீக் பண்ணாதீங்க, வெளியில இருக்க இன்ஃபர்மேஷன் உள்ள லீக் பண்ணாதீங்கன்னு சொல்லி 1000 வாட்டி சொல்லுவாங்க. 1000 வாட்டி வந்து ஷோ ப்ரொடியூசர்ஸ் வந்து சொல்லுவாங்க, டைரக்டர் வந்து சொல்லுவாங்க வெளியில இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள போக கூடாது. ஏன்னா அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அது உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் வந்து தெரியக்கூடாது. தெரிஞ்சா கண்டெஸ்டன்டோட கேம் வந்து அவங்க தப்பா பிளே பண்ணுவாங்க. இல்ல சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணி மற்றவங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சாலும் அது அவ்வளோ பெரிய ஒரு ரூல் பிரேக். வெளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் வந்து பார்வதி வராங்க, அவங்க கத்துறதுனால தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோவதின்னு சொல்லி ஒரு பேரே வந்து பட்ட பேரே வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை, இவ்வளோ நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க லீக் பண்றாங்க. இது எந்த வகையில வந்து சரியா இருக்கும்? இந்த வீக்கெண்ட் சேதுனா இதை வந்து அட்ரஸ் பண்ணல, இதை வந்து கேட்கலன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சேதுனா மேல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது அவுட் சைட் இன்ஃபர்மேஷன், இது வந்து உள்ள சொல்லக்கூடாது, உள்ள லீக் பண்ணக்கூடாது, கண்டெஸ்டன்ட்க்கு அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா ப்ரோமோலையும் வந்து பார்வதி வர்றாங்க, எல்லா ப்ரோமோலையும் வந்து பார்வதி வர்றதுனால அவங்க வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா வந்து டாமினேட்டா வந்து இந்த சீசன்ல தெரியுறாங்கன்னு சொல்லி அவங்க தான் டாப்ல இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து வேற ஒரு கண்டெஸ்டன்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. அது மூலமா அவங்களோட கேம் மாறும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற பார்வதி திவாகரை வந்து டார்கெட் பண்ணலாம், அவங்கள வந்து எமோஷனல் வீக்காக ட்ரை பண்ணலாம், அவங்கள வந்து விளையாட விடாம வந்து பண்ணி விடலாம். சோ வெளியில இருக்கிற இன்ஃபர்மேஷன் உள்ள தெரியும் போது அது எப்படி வேணா மாறலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும், கன்சிடர் பண்ணணும். இப்படிலாம் வந்து எப்படி ஒரு கண்டெஸ்டன்ட் வைல்ட் கார்டுல வந்த கண்டெஸ்டன்ட் இவ்வளவு இன்ஃபர்மேஷன்லாம் உள்ள வந்து வருது, எப்படி வந்து உள்ள அவங்க சொல்றாங்க, அது வந்து அலௌடா, இது வந்து செய்து நான் வந்து அட்ரஸ் பண்ணணும். இது வந்து அட்ரஸ் பண்ணாம நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா நான் உண்மையிலே வந்து காண்டாயிருக்கும். ஒரு ஷோவோட ஹோஸ்டா இதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரோட்டோகால். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்றாங்களா எவ்வளோ வாட்டி சொல்ல, கண்டிஷனுங்க இதெல்லாம் ஒரு ப்ரோட்டோகாலுங்க. வெளியே இருக்கிற விஷயம் வந்து உள்ள வரக்கூடாது. ஆனா இவங்க என்னன்னா ஜாலியா வந்து 2 பேர்கிட்ட உட்கார்ந்துட்டு ஓல்ட் கண்டெஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி தான் எல்லா ப்ரோமோலயும் வராங்க, அவங்க பேர் வந்து பட்ட பேரு ப்ரோமோவதின்னு சொல்லி பட்ட பேர் வந்து அவங்களுக்கு வச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கவே இல்லையே, இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லவே கூடாது, ஆனா அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் திவ்யா. சோ நெக்ஸ்ட் வந்து மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து தூங்குறான். அவன் தூங்குறதுனால தான் வந்து நாய் கொலைச்சது. அந்த நாய் கொலைச்சதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள வந்து கெஸ்ட் வந்து கூப்பிட்டாங்க. எதுக்கு இப்போ நாய் கொலைக்குது, என்ன ஆச்சு, ஏன் வந்து யாருமே ரெடி ஆகல, நாங்க கெஸ்டா உள்ள வந்திருக்கோம், எல்லாமே எங்களுக்கு முன்னாடி ஏஞ்சி ரெடி ஆயிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கெஸ்ட் வந்து மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி வந்து கெஸ்ட் மேனேஜர் கிட்ட வந்து கேக்குறாங்க. மேனேஜர் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லீடர், அவங்க தான் வந்து எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல. வெளியே வந்து எல்லாரும் இங்க வாங்க, மேனேஜர் ஹெட்ஸ் எல்லாரும் இங்க வாங்க, ஹெட்ஸ் எல்லாரும் இங்க வாங்க, ஹெட்ஸ் எல்லாரும். நீங்க எப்படி இங்க ஒரு கண்டெஸ்டன்ட்டோ அவங்களோ அந்த இடத்துல ஒரு கண்டெஸ்டன்ட். நீங்க வந்து ஏதோ ஒரு சுப்பீரியர் வந்து 2 நாள்ல வந்து நான் கேப்டன் ஆயிட்டேன், நான் தான் கெத்து, நான் தான் எல்லாம், நீங்களாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, 28 நாள் நீங்க ஒண்ணுமே கிளிக்கல, முன்னாடி எதுவுமே பண்ணல, இப்போ வந்து ஏன் பேசுற, இந்த மாதிரி மற்றவங்களால ரொம்ப கீழே தாழ்ந்தவங்க அந்த மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணி, நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது பட் சொல்றேன், அவங்க ஏதோ வந்து ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே கேம் தெரியாது, சும்மா 28 நாள் வந்துட்டாங்க, நான் வந்து தான் இந்த கேமை இந்த ஷோ வந்து தூக்கி நிப்பாட்டி
மாட்டு போறேன்னு சொல்லி அவங்க வந்து இந்த புக்கை அடிச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ணல, இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு நான் 5 நிமிஷம் தரேன், நீங்க குளிக்கிறீங்க பிரஷ் பண்றீங்க எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு இங்க வந்து நிக்கணும். ஏதோ அவங்க யூனிஃபார்ம் போட்டு டிப்டாப்பா ரெடி ஆகி வந்து நின்று இதெல்லாம் சொல்ற மாதிரி அவங்களே இன்னும் யூனிஃபார்ம் போடல, சாப்பிடல, குளிக்கல, பல்லு விளக்கல, அவங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க. என்னங்க பொழப்பு இது? நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க, ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களோட வேலை என்ன தெரியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி ஆகி நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தவங்களுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு, பாத்தீங்களா நான் எப்படி ரெடி ஆகி எப்படி நின்று இருக்கேன், ஏன்னா நான் காலைல சீக்கிரமா ஏஞ்சி குளிச்சு ரெடி ஆயிட்டேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன், நான் எப்படி ரெடி ஆனனும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகுங்கன்னு சொல்லி ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா செட் பண்ணும், ரெஃபரன்ஸா இருக்கணும். ஆனா உனக்கு நான் 5 நிமிஷம் தரேன், எது பைஜாமா போட்டுட்டு நான் உனக்கு 5 நிமிஷம் தரேன், நீ வந்து யூனிஃபார்ம் போட்டு டிப் டாப்பா ரெடி ஆகி வரணும், நீ குளிக்கிற சாப்பிடுற பல்லு விளக்குற எனக்கு தெரியாது, ஆனா யூனிஃபார்ம் போட்டு வந்து நிக்கணும். என்ன நியாயம் இது? அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அந்த யூனிஃபார்ம் வந்து போட்டுருக்கணும். அவங்களே வந்து அந்த ஜுப்பால இருந்துட்டு நைட் ட்ரெஸ்ல இருந்துட்டு அவங்க வந்து கூவுறாங்க, அவங்க வந்து கத்துறாங்க, எல்லாரும் வாங்க, நான் தான் பேச்சு வாங்குறேன், நான் தான் தப்பு பண்றேன், நான் தான் இது பண்றேன். மா உன்னை சுத்தி இந்த உலகம் வந்து சுத்தல, நீ தான் வந்து இந்த ஷோ வந்து தூக்கி நிப்பாட்ட போடுற ஆளும் கிடையாது, நீ போடுற சீன்லாம் வந்து இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப என்னால அடக்க முடியல மக்களே, என்னால அடக்க முடியல, ரொம்ப ஓவரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சீன் போடுறாங்க. அது ரொம்ப ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு, எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிளஸ் 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 இவ்வளோ சீன் போட்டாங்களே, இவ்வளோ கத்துனாங்களே, இவ்வளோ கூச்சல் போட்டாங்களே, 5 நிமிஷத்துல ரெடி ஆகி வரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க பாத்தீங்களா, அவங்களே ரெடி ஆகி பிக் பாஸ் ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ வந்து உங்களோட ஸ்டார்ஸை வந்து நீங்க கொடுக்கலாம் சொல்லி பிளாஸ்மா முன்னாடி உட்காந்து சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து உட்கார்ந்து வந்து சொல்றாங்க, ஸ்டார்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஒரு 2 ஹவர்ஸ் அப்புறம் நினைக்கிறேன். அப்போ எல்லா ஸ்டாஃப்ஸும் எல்லா ஹெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகி டிப் டாப்பா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அப்போ கூட கையில ஏதோ ஒரு காஃபி மக் வச்சுக்கிட்டு அந்த நைட் ட்ரெஸ்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திவ்யா இருந்தாங்க. அவங்க ஒரு மேனேஜர் வந்து மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும், ஏதோ ஜாலியா அவங்க வந்து ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக அவங்க இங்க வரல. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கேஷுவலா இருப்பாங்க, எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் தான் எல்லா ஒர்க் பண்றேன், நானே எல்லா ஒர்க் பண்ண சொல்லி கூச்சல் கூவெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா மத்தவங்க மேல வந்து குறை சொல்லுவாங்க. அதுதான் திவ்யா ஒரு ஆட்டிடியூடா இருக்கு இந்த 2 நாள். ஒரு மேனேஜர், நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி ஆகி டிப் டாப்பா ரெடி ஆகி உங்களோட வேலையை நீங்க கரெக்டா முடிக்கணும். உங்களோட வேலை முடிக்காம கெஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா அதுல வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பேசலங்க, நான் லேட்டா வரலங்க, அங்க ஒரு விஷயம் கெஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சாரின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணணும். அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்க அட்ரஸ் பண்ணாம உங்களை ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த ப்ரெஷர் எடுத்துட்டு பிளஸ் உங்ககிட்ட இருக்கிற ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து உங்க கீழே இருக்கிற லோயர் ரேங்க்ல இருக்கிறவங்க ஸ்டாஃப் கிட்ட தான் நீங்க வந்து காட்டுறீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு தலைமையில இருக்கிறவங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பண்றது. அதுதான் அது ஒரு பேட் பேரண்டிங். விக்ரம் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு, அந்த ப்ரெஷரை வந்து தாங்கிட்டு எங்ககிட்ட வந்து நார்மலா நீங்க சொல்லணும். அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் பண்றாங்கன்னா நீங்க எங்ககிட்ட வந்து அதை விட அதிகமா ப்ரெஷர் பண்ணி நீங்க வந்து கத்துறீங்க. அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது. இது ஒரு எப்படி ஒரு பசங்களை வந்து கத்தி அடிக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷருக்கு, அந்த மாதிரி ஒரு பேட் பேரண்டிங்கான எக்ஸாம்பிள் தான் நீங்க வந்து இங்க பண்றேன்னு சொல்லி விக்ரம் வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னாரு. அதே தான் திவ்யாக்கும் நான் சொல்றேன், ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்காங்க, அவங்க அந்த ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணி மத்தவங்களுக்கு வந்து ஒழுங்கா பேசணும், ஒழுங்கா நடந்துக்கணும். நான் தான் எல்லாம், நான் தான் இது, என்னாலதான் வந்து எல்லாமே நடக்குது, நான் தான் இங்க சூப்பரியர், நான் சொன்னதுனால தான் வந்து இதெல்லாம் நடக்குது, நான் வந்த 2 நாள்லயே கேப்டன் ஆயிட்டேன், நான் தான் இந்த பிக் பாஸ் ஜெயிக்க போறேன், நான் சொல்றதா நீங்க கேட்கணும், 28 நாள் நீங்க எதுவுமே புடுங்கல, நான் தான் இங்க வந்து தான் புடுங்குறேன், என்னாலதான் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ஓட போகும், என்னாலதான் இந்த பிக் பாஸ் ஷோவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு மமதையில வந்து இருக்காங்க. இந்த வீக்கெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற டோஸ் அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற ரோஸ்ட் அதை வச்சுட்டு அவங்களோட தலகணம் கொஞ்சம் கம்மி ஆகும்னு சொல்லி நான் நம்புறேன். இதெல்லாம் நடந்தது எஃப்ஜேனால தான். எஃப்ஜே தூங்குனா இந்த நாய் கொலைச்சது, அதனால கெஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது கேட்க வேண்டியது வந்து எஃப்ஜே கிட்ட, அது எஃப்ஜே கிட்ட கேட்காம எஃப்ஜே வந்து எதுவும் சொல்லாம எல்லாரையும் வந்து கத்திக்கிட்டு யூனிஃபார்ம் வந்து 5 நிமிஷத்துல போடணும் நீங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறதுலாம் ரொம்ப கேவலமா இருக்கு. அவங்க ஒரு மேனேஜரா இருக்காங்கன்னா இது முன்னாடியே அவங்க பிளான் பண்ணிருக்கணும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே வந்து ரெடியா இருங்க. காலைல வந்து சில பேர் வந்து எது இம்பார்ட்டன்ட்டோ அவங்க வந்து சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு ட்ரெஸ் போட்டுருங்க. வேற யாராவது நீங்க கிளீனிங் ஒர்க் ஏதாவது வந்து நீங்க வேற ஒர்க்ல நீங்க இருக்கீங்கன்னா, வெஷல் வாஷிங்ல இருக்கீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் லேட்டா கூட ரெடி ஆயிக்கோங்க, பிரச்சனை இல்ல. நமக்கு தேவை மார்னிங் வந்து குக்கிங் டீம் வந்து நமக்கு தேவை, கிளீனிங் டீம் வந்து நமக்கு தேவை. இந்த 2 பேர் மட்டும் சீக்கிரமா இருந்துச்சு ரெடி ஆயிடுங்கன்னு சொல்லி ஒரு பெர்ஃபெக்ட்டா அவங்க பிளான் போட்டு இவங்கெல்லாம் வந்து மார்னிங் தேவைப்படுவாங்க, அவங்க மட்டும் முதல்ல ரெடி ஆயிடுங்க, மத்தவங்கள நீங்க தூங்க போங்கன்னு சொல்லி ஒரு கரெக்டா ஒரு அஜெண்டா ரெடி பண்ணி கரெக்டா வந்து அவங்களுக்கான ஒர்க்கை வந்து அசைன் பண்ணி அவங்க கொடுத்து சொல்லி இருந்தாங்கன்னா எல்லா ஒர்க்கும் கரெக்டா போயிருக்கும். அவங்க ஒண்ணுமே சொல்லாம எதுவுமே செய்ய
செய்யாம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பண்ணுவேன் சொல்லி அட்டென்ஷன் சீக்கிங்காக அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவங்களாலதான் வந்து அது நடக்கல, அவங்களாலதான் வந்து அது நடக்கல, நான் வந்து என்னோட வேலையில கடத்தாண்டேன், எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பண்ணுன்னு சொல்லி பேசுறதுக்கு மட்டும்தான் அவங்க செஞ்சாங்களே தவிர உண்மையிலேயே இந்த ஹோட்டல் ரன் பண்றதுக்காக திவ்யா ஒரு விஷயமும் பண்ணல. அண்ட் எஃப்ஜே தூக்குனதாலதான் இது நடந்தது. எஃப்ஜே ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது செஞ்சாங்களா? கிடையாது. அதான் திவ்யா. அதுவே திவாகர் இல்ல பார்வதி வந்து அந்த மாதிரி தூங்கி இருக்கட்டும், நாய் குலைச்சிருக்கட்டும், உங்க பதவியை வந்து விட்டுட்டு போங்க, உங்க பதவியை வந்து ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பேட்சை புடுங்கி இருக்கும். அது வந்து எஃப்ஜேனால அந்த சாஃப்ட் கார்னர்ல வந்து விட்டுருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட் துஷார் திவ்யா ஃபைட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கத்தும் போது நான் வந்து நைட் ஃபுல்லா தூங்கல, நேத்தும் நான் குளிக்கல, இப்போ நான் குளிக்கலன்னா எப்படிங்க, உடம்புல கசகச இருக்கு அப்படின்னு சொல்லி துஷார் அவரோட கன்சர்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கிட்ட ஒரு மேனேஜர் கிட்ட வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது ஒரு தலையா இல்ல ஒரு மேனேஜரா வந்து பாத்தீங்கன்னா சரி துஷார் டக்குன்னு போய் குளிச்சுட்டு வாங்க, சரி இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். சொல்யூஷன் எதுவும் கொடுக்காம எதுவும் பண்ணாம நான் வந்து கேட்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு மேனேஜரா ஒரு தலையா வந்து மக்களோட பிரச்சனை, அங்க இருக்கிற ஸ்டாஃபோட பிரச்சனை என்னன்னு சொல்லி கேளு. அப்படி கேட்டதா அவங்க வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டா பார்ப்பாங்க. எனக்கு தெரியாது நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி காதை பொத்திக்கிட்டு இருந்தனா அங்க வேலை நடக்காது, எல்லாமே தப்பு தப்பா நடக்கும். ஒரு தலைமைக்கு எடுத்துக்காட்டா கண்டிப்பா இவங்களை வந்து சொல்லவே முடியாது. அவங்க ஒரு தலைமையே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அதை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி அவங்க பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. துஷார் அவரோட கன்சர்ன் சொல்லும் போது அதுக்கு ஒரு பதில வந்து ஒரு கேப்டனா ஒரு மேனேஜரா வந்து அவங்க சொல்லணும். ஆனா அது வந்து அவங்க பண்ணல. அவங்க ஓவர் ஆட்டிடியூட்ல நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் சொல்லாத, நீ எப்படியாச்சும் பண்ணுன்னு சொல்லி பொறுப்பை வந்து இல்ல ஹையரார்க்கில இருக்கிறவங்க அது வந்து அப்படியே வந்து நீ எப்படியாச்சும் பண்ணு, போய் தொலை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விடுறது வந்து ரொம்ப பேடா இருக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து அந்த கான்வர்சேஷன் அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க, அவங்க வந்து அதை அட்ரஸ் பண்ணி கரெக்டா சொல்லணும். அதுதான் வந்து திவ்யாவோட வேலை. பட் துஷாருக்கு வந்து அது ஆன்சர் கிடைக்கலன்னு சொல்லி துஷார் வந்து ரேஜ் ஆகுறாரு. சீரியஸ்லி நான் வந்து அதை அப்ரிஷியேட் பண்றேன். இந்த 28 நாள் வந்து பாத்தீங்கன்னா அரோரா கூட உட்காந்து அரோரா கூட ஒரு 18+ கண்டென்ட் பேசிட்டு அவரோட 28 டேஸ் வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து அவர் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் இப்போதான் அவரோட ரியல் ஃபேஸ், அவரோட ரியல் டேலண்ட், அவர் ரியல் பொட்டன்ஷியல் வந்து வெளியே வருது. அவருக்கு ஒரு விஷயம் ப்ராப்ளம், அவருக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல தான் அவர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றாரு. அதுவும் கரெக்டான விஷயத்துக்கு தான் ரைஸ் பண்றாரு. ரைஸ் பண்ணி அவர் கேட்கும் போது அதுக்கான பதில் வந்து ஆப்போசிட்ல சொல்றதுக்கு அவங்களுக்கு பதிலே கிடையாது. அவங்க வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே வந்து திரும்புறாங்க. ஒரு பொறுப்புல நீங்க இருக்கீங்கன்னா அந்த பொறுப்பை நீங்க வந்து ப்ராப்பரா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தாம நீங்க இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்க பொறுப்பு உங்க கிட்ட இருந்து பறிக்கப்படும். அதுதான் இன்னைக்கு திவ்யாக்கு ஆச்சு. அதை பத்தி நான் வரேன். இது வந்து போச்சா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ வந்து பிக் பாஸ் நேத்து இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் வந்து இருக்கு. யாரு அதிகமான ஸ்டார்ஸ் வந்து கெஸ்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்களோ அவங்க வந்து அடுத்த வாரம் நாமினேஷன்ல வந்து எஸ்கேப் ஆவாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சோ அந்த மாதிரி கெஸ்ட் வந்து யார் நல்லா ஒர்க் பண்றாங்களோ, யார் நல்லா அவங்கள பாத்துக்கிட்டாங்களோ அவங்க வந்து கெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அவங்களோட ஸ்டார் வந்து பிரவீனுக்கு வந்து கொடுத்தாங்க. அண்ட் மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாரை சுபிக்ஷாக்கு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் தீபக் மஞ்சரி 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாரை வந்து வியானாக்கு கொடுத்தாங்க. சோ இந்த 3 ஸ்டார் இந்த 3 பேருக்கு வந்து இப்போதைக்கு போய் இருக்கு. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இந்த டாஸ்க் வந்து பாக்கி இருக்கு. நாளைக்கு தான் தெரிய வரும் யார்கிட்ட அதிகமான ஸ்டார்ஸ் வந்து அவங்க வாங்குறாங்களோ அவங்க தான் அடுத்த வாரத்துல வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவங்க வாங்குவாங்க. அது யாருன்னு நமக்கு நாளைக்கு தான் தெரியும். பட் சோ ஃபார் இந்த 3 பேர் வந்து கெஸ்டா எக்ஸ் கண்டஸ்டன்ட் 3 பேர் வந்து கெஸ்டா உள்ள வந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியங்காக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஷூட்டிங் இருந்திருக்கும். சோ அதனால வந்து மார்னிங் வந்து அவங்க பிக் பாஸ் ஹவுஸை விட்டு கிளம்பிட்டாங்க. திருப்பி ஈவினிங் வருவாங்களா. பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஏதோ அவங்க வீடு மாதிரி ஆயிடுச்சு, போயிட்டு வராங்க. அது வந்து ஈவிபில தான் நடக்குது. ஸோ நாளைக்கு ஏதோ ஷூட் வந்திருக்கும். இன்னைக்கு வந்து என்ன ஷூட் முடிஞ்சுதா, நாளைக்கு இங்க தான் ஷூட்டா, வீட்டுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பக்கத்துல என்ன செத்துப்பா பிக் பாஸ் செட்டா, சரி அக்கா இங்க தங்கிக்கிறேன், இன்னைக்கு மார்னிங் இங்க ஷூட்டுக்கு வந்துடுறேன். அந்த மாதிரி வந்து ஈவிபிலேயே வந்து அங்க போயிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து தங்கிட்டு திருப்பி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டை போய் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க போல. ஃபன்னியாக்கா நீங்க, ரொம்ப ஃபன்னிக்கா நீங்க. விஜய் டிவி வந்து அவங்களோட இதுவா மாறிடுச்சு. வந்த கெஸ்ட் எல்லாம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து 3 பேருக்கு வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் மார்னிங் வந்து அங்க ஸ்டாஃபுக்கு வந்து திவ்யா என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், நீங்க குளிக்கிறீங்க, பல்லு விளக்குறீங்க, ஏதோ பண்றீங்க எனக்கு தெரியாது, ஆனா 5 நிமிஷத்துல நீங்க யூனிஃபார்ம் போட்டு என் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு தெரிஞ்ச திவ்யாக்கு இந்த இடத்துல இவ்வளோலாம் முடிஞ்சிருக்க ஒரு மாஸ்டர், ஒரு டாஸ்கே ஸ்டார் கொடுத்து முடிஞ்சிருக்க ஒரு மாஸ்டர், ஸ்டில் அவங்களோட நைட் ட்ரெஸ்ல தான் இருந்தாங்க. மற்றவங்கள கொஸ்டின் கேட்க தெரிஞ்சவங்களுக்கு, மற்றவங்கள ட்ரெஸ் போடல, குளிக்காம இருங்க, பல்லு விளக்குன்னு சொல்லி தரிச்ச திவ்யா அவங்க குளிச்சாங்களா, அவங்க பல்லு விளக்குனாங்க, அட்லீஸ்ட் யூனிஃபார்ம் ஆச்சு அவங்க போட்டாங்களா. ஒரு தலைமைக்கு அழகு அவங்க ப்ராப்பரா ரெடி ஆகி பண்றது தான் ஒரு தலைமைக்கு அழகு. மற்றவங்களுக்கு வந்து ஒரு மேனேஜரா இருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு
வரவங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அவர் டிப்டாப்பா ரெடி ஆகி ப்ராப்பரா அவர் வந்து க்ரூமிங்ல இருந்து ப்ராப்பரா அவரோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சீக்கிரமா எஞ்சி ரெடி ஆகி அவர் டிப்டாப்பா ரெடி ஆகி மத்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறவங்க தான் மேனேஜர், அவங்க தான் தலைமை. ஆனா அந்த தலைமையே சரியில்லாம அவங்களே ட்ரெஸ் போடாம ரைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல நீங்க ரெடி ஆகுறீங்க, 5 நிமிஷத்துல நீங்க ரெடி ஆகுறீங்க, நீங்க குளிக்கிறீங்க, பல்லு விளக்குல எனக்கு தெரியாது, 5 நிமிஷத்துல யூனிஃபார்ம் போட்டு முன்னாடி நிக்கணும்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோ ரூடா. அதுவும் இந்த பேப்பர் எடுத்துட்டு நீங்க 5 நிமிஷத்துல வரணும், 5 நிமிஷத்துல வரணும், 5 நிமிஷம் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறீங்க, கதறீங்க. ஆனா நீங்க ரெடி ஆனீங்களா? இந்த டாஸ்கே முடிஞ்சிச்சு, ஸ்டார் கொடுத்தே முடிச்சிட்டாங்க. ஒரு டாஸ்க் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் 1 hour நடக்கும். அவங்க எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு 1 hour இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட மேனேஜர் ட்ரெஸ்ல வந்து இல்ல. அவங்க நல்லா ரிலாக்ஸா பொறுமையா ரெடி ஆவாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போடுவாங்க, நீங்க தப்பு பண்ணீங்க, நீங்க எல்லாம் லாயக்கே இல்ல, 28 நாள் நீ ஒண்ணுமே பண்ணல சொல்லி துஷார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா துஷார் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா வந்துட்டான், அவங்க மட்டும் ரெடி ஆகல. என்ன பண்ணியாயும்? அவங்களுக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா? இவ்வளவு கேவலமான ஒரு பிஹேவியர்ல திவ்யாக்கு. நான் திவ்யாவை ரொம்ப டார்கெட் பண்றேன். எனக்கு திவ்யா நல்லா பிடிக்க மாட்டேங்குதுப்பா, ஏன்னு தெரியல. பார்வதி கூட எனக்கு ஓகே, எனக்கு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்வதியோட ஹேட்டரா நான் மாறினேன். ஆனா திவ்யாலாம் ஒரே நாள்ல வந்து நான் ஹேட்டரா மாறிட்டேன். எனக்கு தெரியல, இந்த மூஞ்சி பார்த்தாலே எனக்கு வந்து ஹேட்டரா மாறணும் போல இருக்கு. அதனாலதான் திவ்யான்னு சொல்லி அவங்களே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனா ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்களை நான் டார்கெட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் டைம் வருது. ஸோ ஸ்டாஃப்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சேர் வந்து அங்கேயே வச்சுட்டு அவங்க மருந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அது கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சேர்லாம் ஏன் அப்படியே இருக்கு, இவ்வளவு நேரம் ஆயும் ஏன் எங்களோட கார்பெட் ஏரியா வந்து இன்னும் பெருக்காம கிளீன் இல்லாம இருக்குன்னு சொல்லி கெஸ்ட் கேட்கறாங்க. நான் வந்து இந்த சீன் இந்த நடக்கும்போது நான் லைவ்ல வந்து பார்த்தேன். ஸோ அதனால இந்த சீனை வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மஞ்சரி வந்து கேட்கறாங்க, இந்த இடத்துல வந்து ஏன் கிளீன் பண்ணல, ஏன் இவ்வளோ அழுக்கா இருக்கு, இது கிளீன் பண்ணாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, கிளீன் பண்ணியிருந்தாலும் தப்பு தான் மேடம், இது வந்து அழுக்கா தான் இருக்கு, சொம்படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து மேனேஜர் வந்து கெஸ்ட் கிட்ட வந்து பேசின்னு இருக்காங்க. ஸோ நான் சொல்றது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க மேடம், நான் என்ன பண்றது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ தீபக் வந்து அப்போ உங்களால ஹேண்டில் பண்ண முடியலையா? சரி, உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கிட்ட பேசுறோம், சிஇஓ கிட்ட பேசுறோம், பேசி உங்க தலைமையை வந்து மாத்துறோம். உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா நாங்க வந்து மாத்திடுறோம், இது வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லி தீபக் வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஐயோ நம்ம பதவி போயிட்டா நம்ம எப்படி சீன் போடுறது, நம்ம எப்படி வெளியே தெரியுது, ஐயோ ஒத்துக்கவே கூடாது பயந்துட்டு அப்படி சொன்ன தீபக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மேனேஜரை வந்து மாத்தணும் சொன்ன நெக்ஸ்ட் செகண்ட் நோ 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 இந்த மாதிரி வந்து டாமினேட்டா மத்தவங்கள வேலை வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல. சோ தீபக் அப்படி சொன்னோன்னே இல்ல 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 நான் ஹேண்டில் பண்றேன், நான் பண்றேன், என்னால முடியும், என்னால பண்ற முடியும், என்னால முடியும்னு சொல்லி அவங்க சொன்னது, அவங்க ரியாக்ட் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதவி வெறி, அந்த பதவி வெறி வந்து திவ்யா கிட்ட இருக்கு. உங்க தீபக் வந்து நீங்க மாறுங்கன்னு சொன்ன உடனே இல்ல 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 எனக்கு வேணும், எனக்கு மேனேஜர் பதவி வேணும், எனக்கு பதவி வேணும். அப்போதான் வந்து இவங்களெல்லாம் வந்து என்னால வேலை வாங்க முடியும், நான் வந்து அவங்கள வேலை வாங்கி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவேன், அது வந்து நல்லா வரும், ப்ரோமோல வரும்னு சொல்லி பிளான் பண்ணி உள்ள வந்து அவங்க வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இப்படிலாம் வந்து எங்கே நம்மளோட பதவி போயிட போதோ, எங்கே வந்து நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அர்ஜென்ட்டா எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க மீட்டிங் போடுவோம் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவங்களோட மேனேஜர் டேபிள் கிட்ட வந்து பேசுறதுக்காக ரெடி ஆனாங்க. பிக் பாஸ் வந்து மீட்டிங்னா அது வந்து பிளாஸ்மா முன்னாடி நின்று பேசுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லும்போது என்ன பேசி என்ன பிரயோஜனம் பாஸ், இவங்க ஏதோ என்ன பேசி என்ன பிரயோஜனம், இவங்களாம் அப்படியே கேட்டுற மாதிரி வந்து ஏதோ அவங்க மட்டும்தான் இந்த பிக் பாஸ்ல வந்து கேம் விளையாடுறாங்க, அவங்க மட்டும்தான் ஒழுங்கு, மற்றவங்க எல்லாம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்றது வந்து ரொம்ப தப்பா இருக்கு, கேவலமா இருக்கு. அவங்க அப்படியே புலம்பிட்டு போய் உட்கார்ந்தாங்க. புலம்பிட்டு இருக்கும்போது அங்க வந்து பிளாஸ்மா முன்னாடி நின்று சொன்னாங்க, பாருங்க நீங்க கேம் விளையாடுங்க, இல்ல கேம் விளையாடாம போங்க, எனக்கு பிரச்சனை இல்ல, நீங்க உங்களோட வர்க்கை சரியா பண்ணலனா நான் வந்து உங்களோட வேலையை விட்டு தூக்குவேன்னு சொல்லி முடிக்கல. திவ்யா போய் உட்காருங்க. பிக் பாஸ் இப்போ வந்து ஹோட்டல் சரியா நிர்வாகம் இல்ல, கெஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ வந்து தலைமை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம், அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல மேனேஜரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அது வந்து ஸ்டாஃப் நீங்க முடிவு எடுங்கன்னு சொல்லி ஸ்டாஃப் கிட்ட வந்து ஓட்டிங் பேஸ்ல கொடுத்துட்டாங்க. இப்போ மேனேஜர் அங்க நின்னுட்டு நீங்க வேலையை சரியா பண்ணலனா நான் உங்க வேலையை விட்டு தூக்குவேன். மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க வேலையில இருக்கணும் மேடம், அதுக்குன்னு சொல்லி கேட்கணும்னு தோணுச்சு. அவங்க சொல்லி முடிக்கல, அடுத்த செகண்ட் வந்து பிக் பாஸ் வந்து அவங்களே வந்து தூக்கிட்டாங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு கண்டஸ்டன்ட்லாம் வண்டையா கேட்டாங்க, 2 நாள் எவ்வளவு டார்ச்சர் பண்ண வண்டையா கேட்டு அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்றாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, அந்த தப்பை வந்து யாருக்கு சுபிக்ஷா வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க வந்து கத்துனது வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு, இதை பத்தி வந்து நான் அவங்க கிட்ட பேசணும் சொல்லி சுபிக்ஷா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க திவ்யா கிட்ட பேசுறதுக்கு. ஆனா டைம்ல அப்புறமா பேசலாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அப்படி முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பார்க்கும்போது ஒரு முக்கியமான வேலை எல்லாம் எதுவுமே இல்ல, சும்மா போய் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா எங்க
இங்க அவங்க கூட பேசி அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணா இது வந்து 1 hour எபிசோட்ல வந்துருமோ, அது வரும்போது நம்ம தப்பு வெளியே தெரிஞ்சிருமோ, அப்படி தப்ப வெளியே தெரிஞ்சிட்டா அது வந்து நம்ம மேல ஒரு பேட் மார்க்கா வந்துருமோன்னு சொல்லி அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ யோசிச்சுட்டு அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசினா அதை அப்ரூவ்டா கட் பண்ணி இல்ல பேசவே விடாம அதை அப்படியே வந்து அவாய்ட் பண்றாங்க. அது ஒரு கேம் பிளான் வந்து திவ்யா கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஸ்டாஃப்லாம் வந்து நிறைய பேர் வந்து திவ்யாவை தான் மாத்தணும், அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, எல்லாருக்கிட்ட கத்துறாங்க, ரூடா இருக்காங்க, இவ்வளோ ரூட்னஸ்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது, தேவையில்லாம இவ்வளவு கத்துறாங்கன்னு சொல்லி எல்லா கண்டஸ்டும் வந்து சொன்னதுனால நீங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா ஒரு தலையா ஒரு மேனேஜரா உங்களை வேலையை விட்டு தூக்குவேன்னு சொன்ன திவ்யாவே படுபாவி பசங்க பிக் பாஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களையே தூக்கிட்டாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு நடிக்க. எனக்கு கஷ்டமான இல்ல, ஜாலியா இருந்துச்சு. அவங்களை அந்த பதிவு போகும்போது அவங்க ஃபேஸ் க்ளோஸ் அப் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு, அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. ஏங்க நான் யாரையும் இவ்வளோ ஹேட் பண்ணவே மாட்டேங்க, எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், எனக்கு எல்லாருமே நான் லவ் பண்ணுவேன். பட் ஆனால் இவங்கள பார்த்தா மட்டும்தான் எனக்கு இவ்வளோ ஹேட்ரேட் வருது, எனக்கு ஏனே தெரியல. பட் ஆனால் அவங்களை நான் அவ்வளோ ஹேட் பண்றேன். அவங்க பதவி வந்து அவங்க கையை விட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. 1 o'clock வந்து லைவ்ல பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் 3 மணி வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எபிசோட்ல பார்த்தேன், அதை விட சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஏன் இப்படி ஆனே தெரியல, பட் ஐ எம் வெரி ஹாப்பி என்னாச்சு. ஸோ அவங்க பதவி வந்து போச்சா, நல்ல வேலை போச்சு. ஸோ அவங்களோட பதவிக்கு, திவ்யாவோட பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ வெஷல் வாஷிங், கிளீனிங், ஹவுஸ் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங், அப்புறம் குக்கிங். ஸோ இதுக்கு வந்து 4 ஹெட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஹெட்ஸ்ல வந்து ஒரு ஹெட்டை வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சூஸ் பண்ணும். பெரும்பாலும் எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து மேனேஜரா சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ விக்ரம் இதை வந்து ரொம்ப நல்லா கொண்டு போவார் சொல்லி நான் நம்புறேன். நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. சோஃபார் எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரோட பொறுப்பு வெஷல் வாஷிங் ஹெட்டா வந்து விக்ரம் இருந்தாரு. அவரோட பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா திவ்யாக்கு வந்து போச்சு. பிளஸ் விக்ரம் வந்து இன்னொரு பொறுப்பும் வச்சிருந்தாரு, என்டர்டைன்மெண்ட் மேனேஜர் சொல்லி இன்னொரு பொறுப்பும் அவருக்கு இருந்துச்சு. அந்த என்டர்டைன்மெண்ட் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அமித்க்கு வந்து போயிருக்கு. எல்லாரும் சேர்ந்து அமித்க்கு கொடுக்கலாம் சொல்லி என்டர்டைன்மெண்ட் மேனேஜர் பதவி வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்துச்சு, விக்ரம் கிட்ட இருந்துச்சு. அந்த பொறுப்பு வந்து அமித் கிட்ட வந்து போயிருக்கு. அவர் வந்து இந்த வீட்டை குதூகலமா வச்சு, அதுதான் அது என்டர்டைன்மெண்ட் மேனேஜரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. சாண்ட்ரா சொல்றாங்க, இந்த விஷயத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணிடுறேன். சாண்ட்ரா சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் எஞ்சி பேசி இருக்கணும், அப்படி நான் பேசி இருந்தேன்னா நான் வந்து மத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பேன் இந்த பாயிண்ட் சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண லைக் அவங்க வந்து அவங்களோட கருத்தை மத்தவங்களுக்கு திணிக்க பாக்குறாங்க, மத்தவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறாங்க. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து சாண்ட்ரா வந்து ஏஞ்சி அவங்களோட பாயிண்ட் சொன்னாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரை வந்து மாத்துறதுக்கான பாயிண்ட் வந்து சொன்னாங்க. நான் வந்து முதல்லயே ஏஞ்சி சொல்லியிருக்கணும் என்னோட பாயிண்ட். அப்படி என்னோட பாயிண்டை எடுத்து வச்சிருந்தேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கோம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கோம் சொல்லி அவங்க பச்சையா ரொம்ப கேவலமா இது வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கூட வந்து பேசுறாங்க. சரி, இங்க யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வரல, எல்லாரும் அவங்களோட கேமை வந்து ஆட வந்திருக்காங்க. பட் அவங்க இந்த பாயிண்ட சொல்லி மத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்வதி வந்து தூக்கணும், திவ்யா வந்து உட்கார வைக்கணும் சொல்லி அவங்க வந்து ஒரு ஃபேவரிசம் பண்றாங்க. பிளஸ் அவங்களோட கருத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களோட கருத்தை அது நியாயமா இருந்துச்சுன்னா அவங்களே வந்து எடுத்துக்க போறாங்க. அது நியாயம் இல்ல, என்னோட கருத்தை நீ எடுத்துக்கணும், உன்னை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு சொல்லி அவங்க பண்றது வந்து ரொம்ப சீப்பா இருக்கு. எனக்கு இது வந்து சுத்தமா பிடிக்கல. அவங்க நியாயமா பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏஞ்சி சொல்லிருக்கணும், அப்படி நான் ஏஞ்சி சொல்லியிருந்தேன்னா மத்தவங்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ப்ளே பண்ண ட்ரை பண்றாங்க. சாண்ட்ரா இப்படி பண்ணுவாங்க சொல்லி நான் நிஜமா எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சபரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்தது. சபரி வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது, அவர் வந்து குட் லக் ஸ்டாச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நடிச்சு காட்டுவாரு, வீட்டுல இருக்க கண்டஸ்டன்ட் மாதிரி நடிச்சு காட்டுவாரு. கெஸ்ட் வந்து அதை கண்டுபிடிக்கணும். அது நடிச்சு காட்டி சுபிக்ஷாவை நடிச்சு காட்டுறதா இருக்கட்டும், செம்ம ஃபன்னா இருந்துச்சு. பார்வதியை நடிச்சு காட்டினது அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, நல்லா ஃபன்னா போச்சு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்திருக்காரு. இந்த ஹோட்டல் வந்து நல்லா பிக்கப் ஆயிட்டு இருக்கு, இதோட காம்படிட்டர்ஸ் வந்து அதை பிடிக்கல, அதனால உங்களை ஹையர் பண்ணி இந்த ஹோட்டலை வந்து மூடுறதுக்காக வந்து ஹையர் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒருத்தங்களை வந்து வேலையை குவிட் பண்ண வைக்கணும், வேலையை விட்டு அவங்க போக வைக்கணும். அது வந்து அவங்களோட ஒரு வேலையை விட்டு போக வைக்கணும், அது வந்து ஒரு டாஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க மூலமா ஒருத்தரை வந்து வேலையை விட்டு தூக்கணும், அது வந்து ஒரு டாஸ்க். அண்ட் தேர்ட் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு பாத்தீங்களா, மேனேஜரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இன்னொரு தடவை மேனேஜர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்கள வந்து ஸ்வாப் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், அது வந்து டாஸ்க். இந்த 3 டாஸ்க்ல ஏதாவது 2 டாஸ்க வந்து சாண்ட்ரா வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். பிளஸ் ஒரு டைரக்ட் நாமினேஷன் யாராவது அவங்களால வந்து பண்ண முடியும். சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஹெல்ப்பை வந்து சாண்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன குழந்தை கேட்டா கூட தெரியும், பிரச்சனை தான் அவங்க எடுப்பாங்க சொல்லி. சோ யாராவது ஹெல்ப் எடுத்துக்கலாம் சொல்லி பிக் பாஸ் வந்து சொன்னாரு. பிளஸ் இந்த டாஸ்க சாண்ட்ரால பண்ணி முடிக்க முடியலன்னா அவங்க அடுத்த வாரத்துல வந்து டைரக்டா நாமினேஷன் ஆயிடுவாங்க. சோ இதுதான் இந்த சீக்ரெட் டாஸ்கான ஃபுல் டீடைல்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் கூட சேர்ந்துட்டு இந்த டாஸ்க் பண்றதுக்காக
சாண்ட்ரா ட்ரை பண்றாங்க. ரெஜினுக்கு இந்த விஷயத்தை வந்து சாண்ட்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரெஜினுக்கு அது புரியவே இல்ல. இந்த வார்த்தையை வந்து நான் சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் சாரி ஃபார் சேயிங், அவர் வந்து கொஞ்சம் தத்தியா இருக்காரு. இந்த ஷோல என்ட்ரி ஆகும்போது இவங்களாம் ஒண்ணுமே இல்ல, புரியாம வந்து கேம் ஆடின்னு இருக்காங்க, நான் தான் இந்த கேம் ஆடுவேன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லி பெரிய இவர் மாதிரி பேசிட்டேன். ரெஜின் ஒரு சிம்பிளான சீக்ரெட் டாஸ்க் அவங்களோட வைஃப் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, 1க்கு 3 வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ கூட அந்த சிம்பிள் டாஸ்க் புரிஞ்சிக்க தெரியாத ஒரு கண்டஸ்டன்டா ரெஜின் இருக்காரு. இப்படி இருந்தாருன்னா உண்மையிலே வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வாட்டர்மேலன் ஸ்டார் கூட சண்டை போறதுக்கும் இது பண்ணி அது பண்ணி சொல்லி சும்மா ஒரு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறாரு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கோம்னா அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும், எல்லாமே ஃபாஸ்டா புரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த வீட்டுல சர்வை பண்ண முடியும். பட் ரெஜினுக்கு அது சுத்தமா இல்ல. அவங்க வைஃப் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அப்ப கூட வந்து அவருக்கு அது புரியல. சோ இது போச்சா. சோ லாஸ்ட் வந்து ஃபைனல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஹா ஹோட்டல் லைவ் சென்டர் சொல்லி அது ஒரு கார்னிவல் மாதிரி திருவிழா மாதிரி பண்ணாங்க. அங்க வந்து சமைக்கிறது, அந்த ஸ்டால் வைக்கிறது, அப்புறம் வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரியலங்க, இது இன்னைக்கு வந்து கானா மீனர் பின்னாடி இருந்தது ஒரு பாட்டு பாடினது, அப்புறம் தீபக் வந்து அதுக்கு டான்ஸ் ஆடினது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஒரு திருவிழால ஒரு ஹீரோ வந்து டான்ஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து தனியா தெரிஞ்சாரு, மத்தவங்கள பேக்ரவுண்ட் டான்சர் மாதிரி வந்து ஆடினது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு கோஆர்டினேஷனா ஒரு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி ஆடின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அது சோ இதுதான் இன்னைக்கு நடந்த எபிசோட். இவ்வளவுதான் வந்து இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு. சோ தேங்க்ஸ் so much guys. hope இன்னைக்கான வீடியோ வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க சொல்லி நம்புறேன். சோ என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாளைக்கு நான் லைவ் வரும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க வந்து நம்மளோட லைவ்ல ஜாயின் பண்ணி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடலாம். நான் அதை படிச்சு நான் வந்து என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட வந்து சொல்வேன். தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி நாளைக்கான லைவ்ல உங்க எல்லாரையும் நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா. தேங்க்யூ so much. நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். ஸ்லீப் வெல் கைஸ்.